இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாத. இன்ஜின் ஏதோ ப்ராப்ளம் போடுது சார். ப்ராப்ளம் என்னன்னு தெரியல சார். படத்தில் வச்சுக்கோங்க. நேரில் வரது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சார் வேறு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்கன்னா. என்னாச்சு? வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு. சரி, என் வீட்டுக்கு போகலாமா? இல்லை பரவாயில்ல, ஃபோன் பண்ணியிருக்கு, வேறு வண்டி வருது. சார், வீடு பக்கத்தில் தான் இருக்கு. கார் சரியாக வரைக்கும் அங்கே இருக்கலாம். ப்ளீஸ் கம் ஆன், ப்ளீஸ் வாங்க. சரி போகலாம். ஓகே, முடிச்சுட்டு வாயா, நான் அங்கே இருக்கேன். ஓகே சார். டேய் கால் பண்ணுடா. ஓகே சார். வெல்கம் டு மை ஹோம். பி கம்ஃபர்டபுள். நான் ஃப்ரெஷ்னாக பண்ணிட்டு வரேன். சாரி சாரி, ரொம்ப நேரம் தனியாக வெயிட் பண்ண வச்சுட்டேன். இட்ஸ் ஓகே. சரி, என்ன சாப்பிடுவீங்க? ஒன்றும் வேணாம், நான் கிளம்புறேன். அப்படிலாம் சொல்லாதீங்க, ஏதாவது சாப்பிடணும். இல்லை. ஓ, சொல்லுங்கண்ணே. கார் பிரேக் டவுன் ஆனால் உடனே என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? இவன் வீட்டுக்கு எதுக்கு வந்த? சரி கிளம்பு, வெளில தான் இருக்கேன். வரேண்ணே. கார் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். இருங்க போலாம். என்ன அவசரம்? நெக்ஸ்ட் டைம். 1 minute. என் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, உடனே கிளம்புறீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க என்ன கேட்டாலும் நான் தருவேன். முடியாதுன்னா என் கடனை எப்போ திருப்பி தரப்போறேன்? உன் கடனை எப்படியா திருப்பி கொடுத்துட்றேன். அதுக்காக இந்த தியேட்டர்லாம் எழுதி கொடுக்க முடியாது. தோரை, சிட்டியில் இவ்வளோ பெரிய இடத்த வச்சுக்கிட்டு ஓடாத இந்த தியேட்டர் இருந்து என்ன லாபம்? நான் ஒரு யோசனை சொல்கிறேன், கேட்குறியா? இங்கே நான் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறேன். அதில் உனக்கு ஒரு செக்யூரிட்டி வேலை வாங்கி கொடுக்குறேன். வாழ்க்கை பூரா ஹாப்பியாக இருக்கலாம். என்ன சொல்கிற? முடியாது. இது எங்கள் அப்பா கட்டின தியேட்டர். அப்படியே தான் இருக்கும். சென்டிமெண்ட்டா?
இவ்வளவு சென்டிமெண்ட் வாழ்க்கைக்கு உதவாத துறை பணம் தான் தேவை. இன்னும் எவ்வளவு நாளைக்கு அந்த பணத்துக்காக என்னை வெயிட் பண்ண வைக்க போகிறேன்? விடுப்பா அவனை. நம்மளை வாட்ச் பண்ணுறோம். இவன் தேட்டரில் வேலை செய்கிற பையன் தான். பணத்தை எப்படியா செட்டில் பண்ணிடுறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. டைம்னா ஒரு 2 மாதம் டைம் கொடு. நான் எப்படியா திரும்பி கொடுத்துட்றேன். இந்த இடம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ கொண்டை விட்டுட்டு போகிறேன். இல்லை டேய் வாடா. யாருண்ணா அவங்க? இவங்கிட்ட வட்டி பணம் வாங்கி தான் நான் படம் எடுத்தேன். அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. இந்த நாய்கிட்ட வாங்கின காசையும் திருப்பி கொடுக்க முடியல. அந்த பணத்துக்கு பதிலாக தியேட்டர் எழுதி கேட்குறான். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த தியேட்டர் ஓடும். இட்லி வந்து இருக்குதுப்பா, ஒரு 5 நிமிஷம் ஆகும். தோசை போட்டா ஒழுங்காக ஒரு 50 ரூபாய் கொடுத்து ஆட்டோலேயே வந்துட்டேன். ஏன் பையன் இப்படி கஷ்டப்பட்டு அந்த 50 ரூபாய் சேர்த்து வச்சு என்ன பெரிய ராஜகுமாரனுக்கு கட்டி கொடுத்துருக்கேன். என்னமாச்சு? இருங்க, நான் எடுத்துறேன். ரொம்ப ஸ்பீடாக போயிருந்தீங்களா? அதான் விழுந்துச்சு.